குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது, நேற்று ஃப்ரைடே ரிப்போர்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்துன்னு பார்ப்போம். தேர்ஸ்டே ஆக்சுவலாக லாஸ்ட்டு ப்ரீவியஸ் ஒர்க்கிங் டேயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டே நமக்கு ஒன்றும் ட்ரேட் கிடைக்கல. ஆக்சுவலாக இப்போ எக்ஸ்பிரி டே போது உங்களுக்கு கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் எடுத்து விற்று வைத்து ப்ரீமியம் மெல்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் உடைய போதுன்னு நினச்சோம், ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ சஸ்டைன் ஆகிடுது, மேலே போயிட்டு சஸ்டைன் ஆகிடுது, உடையலை. ஸோ இந்த சப்போர்ட் உடைஞ்சாதான் நம்ம டவுன் சொல்லிச்சு முடியும், உடையலை. இப்போ மார்க்கெட் அங்கேயே வந்து நிறுத்திடுச்சு. இப்போ நேற்றுக்கு ஃப்ரைடே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப். இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,086. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம கேப் அப் ஆகி 24,120 போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே ப்ரீவியஸ் டே அங்கே ரீச் ஆகிடுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி கொஞ்சமாக போய் அடுத்த டார்கெட் 24,268 போயிடுது. நம்ம ரிப்போர்ட்டில் எப்படியே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இது சஸ்டெயின் ஆகிடுதுன்னா அடுத்த டார்கெட் இது போகும்னு. ஆனால் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காமையே இது ஒரு 25% தான் வந்தது. 50% தான் நம்ம எடுத்திருப்போம். 25% ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல நம்ம. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிடுது. மேலே போனோம், திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரை பண்ணோம், ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கல. ஸோ வீக்கெண்டு வேறு நம்ம ஆஸ் யூஷுவல் அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணிக்கு தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். அதுக்கு என்னன்னா இந்த ரெசிஸ்டன்சி உடஞ்சிருக்கு, ட்ரெண்ட் லைன் உடஞ்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் முடிஞ்சுன்னா நமக்கு தெரியும் டார்கெட் வந்து ட்ரெண்டோட ஆர்ஜின் தான் மேக்ஸிமம் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இங்கே தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஸோ இங்கே ட்ரேட் நம்ம போட்டு அப்படி எடுத்தோம். கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வர வேண்டிய மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு. எப்படி இங்கே வந்து மார்க்கெட் தேர்ட்டியை உடையும் நினைக்கும் போது கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சோ, அதே மாதிரி இங்கே என்ன மார்க்கெட்டு வீக்கெண்ட் உடையும் நினச்சோம். இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட்டு விற்கிறா வச்சிருக்க வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ அங்கேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு பையர்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஸோ நம்ம இங்கே எடுத்து இது வரையும் வெயிட் பண்ணாலும் ஆப்போசிட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னே கண்டிப்பாக இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம விட மாட்டோம், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுது. சின்ஸ் வீக்கெண்ட்னால நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கல. மார்க்கெட் வந்து இப்போ மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒன்றும் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இல்லை அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மண்டே என்ன ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இந்தியா விக்ஸ் 2% பாசிட்டிவ்ல இருக்குது, $96. பேங்க் நிஃப்டி 1.63% ப்ராஃபிட். மிட் கேப் ஸ்மால் கேப்ல நெகட்டிவ்ல இருக்குது. ஓகே, F50 பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, தெரியும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகலை. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,200 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அப்சைடு பார்த்தீங்கன்னா கால் சைடு இங்கே விட்ரா பண்ணியிருக்காங்க, 24,500 விட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் மேபிய கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் தாண்டி இந்த கால் ஆப்ஷன்ஸ் விட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போயிட்டு வரும். இப்போ நம்ம மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவைஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹையராகி வச்சுன்னு போயிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இது எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு திருப்பி இவ்வளோ தூரம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வருது, இதை உடையில திருப்பி மேலே போயிட்டு. ஸோ நம்ம கணக்கு பண்ணி 24,515 கண்டிப்பாக வரணும். இதை வண்டி இதை தாண்டி கூட ஒரு ஐ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,600 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் ஹையர் ஐ வச்சுட்டு இருக்கிறதுனால நாம வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ மண்டே வந்து டவுன் சைடுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கேப் அப் ஆயாது போயிட்டு இந்த டார்கெட்டை தொட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கீழே இருக்குது. இந்த டார்கெட்டை தொட்டுட்டு கீழே இருக்குதா, இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு ஐ வச்சுட்டு கீழே இருக்குதா. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து 7th ஜூலை இந்த ஐ வச்சிருக்கு. ஸோ அதை விட கொஞ்சம் ஐ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 613 பார்த்தோம்ல, அந்த ஐ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐ இல்லை, நம்ம டே வைஸில் பார்த்து பாருங்க. 21st ஏப்ரல்
21st ஏப்ரலோட ஐ வந்து பார்த்தீங்கன்னா 24,601. ஸோ அது கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படின்றத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். இப்போ மண்டே என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் உடையும் போது மார்க்கெட் ஃபுல்லாக விழுந்துரும் அப்படின்னு நினச்சி ஃபுல் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் நினைச்சிட்டு கடைசியில் அவங்க ஸ்டாப்ல ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போவுமே நம்மள மாதிரி பிகினர்ஸ் வந்து என்னதான் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்மாக தெரிஞ்சாலும் ஒரு கிரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நம்ம வெளில வந்து தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் லோ உடைக்கல, ஆவர் வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்து கிரீன் கேண்டில் பாசிட்டிவ் கேண்டில் வந்துட்டு இந்த சென்டரில் பை வின் பண்ணுறான், இங்கே ஒரு டோதி போட்டிருக்கான். இந்த நிமிஷமே அட்லீஸ்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் உடஞ்சி இங்கே ஒரு ரெட் கேண்டில் உடஞ்சி வச்சு வந்துச்சுன்னா அப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஃபுல் ரேலியை கவர் பண்ணின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோன்னா லாஸ் ஹெவி ஆகிடும். ஓகே, இதை ஒன்றையும் மைண்ட் வச்சுக்கோங்க. என்னதான் ட்ரெண்ட் லைன் உடஞ்சாலும் பிரேக் டார்கெட் வந்து ட்ரெண்ட் லைனோட ஆர்டினாலும் நமக்கு ஆப்போசிட் கேண்டில் விழுந்துருது அப்படின்னா நம்ம சேஃபாக வெளில வரதான். சம்பாதிச்ச லாபத்தை தக்க வச்சுக்கிறது தான் புச்சார்த்தம். ஓகே, இப்போ மண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அங்கேயிருந்து நம்ம சொன்னபடி 24,513 வரையும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இந்த 24,268 சப்போர்ட் எடுக்கலாம். மோஸ்ட் இந்த இடத்துல 24,226 வரையும் கூட சப்போர்ட் எடுக்கலாம். இதை தாண்டி மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வச்சாதான் நம்ம டவுன் சைடு போகணும். அதுலேயும் டவுன் சைடு போகக்கூடாது. இங்கேருந்து வந்து கூட சப்போர்ட் எடுத்துட்டு போகலாம். ஓகே, லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே வச்சிச்சு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா புட் சைட் டார்கெட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,889, அதுக்கப்புறம் 24,2 சொல்லி பொறுத்த வாய்ப்பு இருக்கு. பட் 90% வந்து ஃபண்டமெண்டலாக எதுவும் உங்களுக்கு பேட் நியூஸ் வரலன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கு. அந்த ஹையை தொட்டுட்டு தான் மார்க்கெட் கீழே வரணும்னு நினைக்கிறேன். 24,513 தொட்டுட்டு தான் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, ஐ திங்க் ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.